குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம ஐபிஎல் மேட்சஸ் ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம எலிமினேட்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வந்துட்டு செகண்ட் எலிமினேட்டர், அதாவது செகண்ட் குவாலிஃபயர் டூ. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு யாருக்கு யாருக்குன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது எங்கே நடந்ததுன்னா பஞ்சாப் முல்லன்பூரில் தான் இருந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பேட்ச் எடுத்தாங்க. ஸோ பஞ்சாப் நார்மலி வந்துட்டு சேசிங் ரவுண்டாக இருந்தாலுமே ஸோ இது வந்துட்டு ஒரு நாக் அவுட் கேமு, ப்ளே ஆஃப்னால மஸ்ட் வின் கேம்ஸ்னால மேபி அவங்க பேட் பேட்ச் எடுத்துருக்கலாம். ஸோ அது ஒரு வந்துட்டு ஒரு நல்ல டிசிஷனும் சொல்ல முடியாது, என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸு பேட்டிங் பேட்ச் எடுத்ததுனால எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. ஸோ ஜெய்ஸ்வால் வந்துட்டு 2 பாலுக்கே அவுட் ஆகிருப்பார் ஒரு ரன் இருக்கும்போது. ஸோ முகமது சிராஜோடைய பவுலிங்கோடைய அவுட் ஆயிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு 6 ஓவருக்கு பயங்கரமாக பால் சீம் ஆச்சு, பயங்கரமாக ஸ்விங் ஆச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டமான இதில் அவங்க ஏன் பேட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ மேபி வந்துட்டு சேசிங் அப்போ ப்ரெஷராக இருக்கும். ஸோ ப்ரெஷர் இல்லாமல் ஆடுறதுக்கு மேபி அவங்க பேட்டிங் ப்ரெஷர் எடுத்துருக்கலாம். ஸோ அது ஒன்று. ஸோ வைபவ் சூரியவன்ஷி தான் வந்துட்டு மேன் ஆஃப் த டூர்னமெண்ட் மாதிரி ஆடுறாரு, பயங்கரமாக ஆடுறாரு. வெறும் 47 பால் 96 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே சூப்பராக ஆடுறாரு. ஸோ இது வந்துட்டு கன்சிக்யூட்டிவாக ஒரு 90s ஆடி அவுட் ஆடுறாரு. ஸோ அவர் வந்துட்டு 100க்காக போகிறதே கிடையாது. ஸோ எல்லா பாலுமே அடிக்கணும், டீமுக்காக 6 அடிக்கணும், பவுண்ட்ரி அடிக்கணும் அப்படின்றத தான் பார்க்குறாரு தவிர ஸோ அவர் வந்துட்டு 100 அடிக்கணும், அவருடைய பர்சனல் மைல்ஸ்டோனுக்காக எந்த ஒரு இதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ ரொம்பவே சூப்பராக ஆடுறாரு. பயங்கரமான சூப்பரான ஃபியூச்சர் இருக்குது இந்தியன் டீமுக்காகவும். பயங்கரமான ஒரு இதுக்காக நல்லாவே சூப்பராக ஆடிட்டுருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணிவிடுங்க, அடுத்த சீரீஸில் இந்தியன் டீம் வந்துட்டு அவர் கண்டிப்பாக ஓப்பனிங்கில் இருக்கணும், அட்லீஸ்ட் 11ல் இல்லைனாலும் 15ல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் 47 பாலில் 96 ரன் அடிச்சிருக்காரு, 8 பவுண்ட்ரி 7 சிக்ஸஸு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 200லேயும் சூப்பராக ஆடுறாரு. ஸோ த்ருவ் ஜுரல் வந்துட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டார், 6 பால்லாம் ஆடி 7 ரனுக்கு அவுட் ஆகிருப்பார். ஸோ வைபவ் சூரியவன்ஷிக்கு அந்தளவுக்கு அனது சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, அவர் தான் தனியாக மேட்ச் எடுத்து போனார். ஸோ ரவீந்திர ஜடேஜாவுமே நல்லா ஆடினார். ஸோ அவர் வந்துட்டு 35 பாலில் 45 ரன் இருக்கும்போது நாட் அவுட்டு, அவர் கொஞ்சம் இன்ஜுரி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவர் நடுவில் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தது. ஸோ கிரவுண்ட் அவுட்டு. ரியன் பராக் வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணார், 6 பால் 11 ரன்னு, ஒரு பவுண்ட்ரி ஒரு 6 அடிச்சார். அவரும் ஆனால் அவுட் ஆகிட்டார் ஜேசன் ஹோல்டர் பவுலிங்கில். ஸோ தர்ஷன் சனக்கா எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரில. நான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டுருக்கேன், சனக்கா ஆடுறதுக்கு அவங்க வேறு ஏதாவது பாயிண்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணலாம். 9 பால்னு ஆடி 3 ரன் தான் அடிச்சிருந்தார், ஒரு பவுண்ட்ரி எதுவுமே கிடையாது ஒரு தர்ஷன் சனக்கா. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு லாஸ்ட்டில் இப்போ நல்லா கொஞ்சம் டீசெண்டாக அடித்தார், அவரும் வந்துட்டு 7 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். 4 பாலில் 7 ரன்னு, ஒரு 6 அடித்தார். டொனால்ட் ஃபெரரா ரொம்ப நல்லா ஆடினார், 11 balls 38 ரன்ஸு. ஸோ டொனால்ட் ஃபெரரானால தான் வந்துட்டு 214ன்ற ஸ்கோரே வந்தது, இல்லைன்னா அவங்க 200 அடிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. சூரியவன்ஷி அப்படி ஆடினதுக்கப்புறமா யாருமே சப்போர்ட் இல்லை சூரியவன்ஷிக்கு. ஸோ ஜெய்ஸ்வாலுமே வந்துட்டு டக்கு டக்குன்னு அவுட் ஆயிடுறாரு, சரியாகவே ஆடுறதில்ல. ஸோ ஜிடியோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் நல்லா போட்டார், 4 ஓவர் 42 ரன்னு ஒரு விக்கெட்டு. ககிசோர் ரபாடா தான் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு, 4 ஓவர் 35 ரன்னு 2 விக்கெட்டு. பிரசித் கிருஷ்ணனும் நல்லா போட்டிருக்காரு, 4 ஓவர் 42 ரன்னு ஒரு விக்கெட்டு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் 2 ஓவருக்கு 23, ஜேசன் ஹோல்டர் தான் ஒரு பிக் ஆஃப் த பவுலர், 4 ஓவருக்கு 27 ரன்னு கொடுத்து 2 விக்கெட்டை தந்தார். ரஷீத் கான் வந்துட்டு 2 ஓவருக்கு 45 ரன்னு. ரஷீத் கானுடைய ஓவரில் தான் அடிச்சிருப்பாங்க, அந்த ஓவரில் 4 6 அடிச்சிருப்பாங்க, அதனால தான் வந்துட்டு 214ன்ற ஸ்கோரே வந்தது. இல்லைன்னா 190க்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க சொல்லலாம். ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்குமே பவுலிங் பொறுத்தவரைக்கும் ஜேசன் ஹோல்டர் வரத்துக்கு முன்னே ஜேசன் ஹோல்டர் வந்த அப்புறம் அப்படின்றது ரெண்டாவது பிரிக்கலாம். ஸோ ஜேசன் ஹோல்டர் வந்த அப்புறம் சுத்தமாகவே டீமு கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பிங் டீமாக தான் இருக்குது. ஸோ பயங்கரமாக ஆடுறாங்க. ஸோ ஜிடியோட சேசிங் பொறுத்த வரைக்குமே சாய் சுதர்ஷனும் சரி சுபங்கிலும் சரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சாய் சுதர்ஷனுக்கு அந்த ஹிட் விக்கெட்டுனால வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பேட் அவருக்கு வழுக்குதா இல்லை கிரிப்பில் பிரச்சனையா என்னன்னு தெரில. லாஸ்ட் மேட்ச்லேயும் ஹிட் விக்கெட்டில் தான் அவுட் ஆனார், இந்த மேட்ச்லேயும் ஹிட் விக்கெட்டில் தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு பயங்கரமாக சூப்பராக ஸ்டார்டிங் கொடுத்துருந்தாரு. சாய் சுதர்ஷனும் கிட்டும் பயங்கரமாக ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் மேலே ரொம்ப சூப்பராக போயிருந்தாங்க. ஸோ ஈஸியாக சேஸ் பண்ணிவிடுவாங்க, 215ன்றதை அசால்ட்டாக சேஸ் பண்ணிவிடுவாங்கன்னு இருக்கும்போது அவர் ஒவ்வொரு வாட்டியும் அவரே பேட்டை தூக்கி பின்னாடி போட்டுக்கிறாரா என்னன்னு தெரில. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பவுன்ஸ் ஆகி போய் ஸ்டெம்பில் பட்டது, இந்த மேட்ச் வந்துட்டு டேரெக்டாகவே ஸ்டெம்பில் பட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ சுப்மன் சூப்பராக ஆடினார், அவருடைய செஞ்சுரி பயங்கரமான ஒரு கேப்டனாகவே சொல்லலாம், ரொம்ப சூப்பராக ஆடினார். வெறும் 53 ரனில் 104 ரன் அடிச்சிருப்பார், 15 பவுண்ட்ரி 3 சிக்ஸு. கிட்டத்தட்ட அவரே வந்துட்டு மேட்சை முக்கால்வாசி
ஜிடி ஃபேவராகவே எடுத்துகிட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ ஆரோடைய பவுலிங் என்னென்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு 2 ஓவரில் ஸ்ட்ரைக் பண்ணலன்னா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆர்ச்சர் அடிக்கல, ஸ்ட்ரைக் பண்ணலன்னா வந்துட்டு ரன்ஸ் போயிட்டாருன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆர்ஆர் பொறுத்த வரைக்குமே. ஸோ ஆர்ஆர் பேட்டிங்கில் ஒரு ஆள் வைபவ் சூரியவன்சி, பவுலிங்கில் ஒரு ஆள் ஜோஃப்ரா ஆர்ச்சர், இவங்க 2 பேர் வச்சு தான் வந்துட்டு பிளே ஆஃப் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ சுப்மன் கில் வந்துட்டு 104லேயே எல்பிடபிள்யூ ஆனப்புறம் ஜோஸ் பட்லர் நல்லா ஆடினாரு, ஒரு டீசெண்டாக ஆடினாரு, 9 பால் 9 ரன்னு. ஆனால் சுப்மன் கில் அவுட் ஆன அப்புறமே வந்துட்டு ரன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கிட்ட தான் இருந்தது. ஒரு 10 ரன்னு 15 ரன் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ வாஷிங்டன் சுந்தரமே நல்லா ஃபினிஷ் கொடுத்தாரு, 9 பாலில் 16 ரன்னு, 2 பவுண்டரி, ஒரு 6. ராகுல் டிவாட்டே இம்பாக்ட் வேறு யூஸ் பண்ணியிருந்தாங்க, அவருமே ரொம்ப நல்லா ஆனார். 9 பாலில் 17 ரன்னு, 2 விக்கெட், 9 பாலில் 17 ரன்னு, 2 பவுண்டரி, ஒரு 6. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 215ன்ற ஸ்கோரை வெறும் 18.4ல் சால்ட்டாக சேஸ் பண்ணியிருப்பாங்க 3 விக்கெட் இழப்புக்கு. ஸோ ஆர்ஆருடைய பவுலிங் பொறுத்த வரைக்குமே ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இருந்தார், 445 ரன் ஒரு விக்கெட்டு. ஆண்ட்ரே பர்கர் நல்லா போட்டுதர 435 ரன் ஒரு விக்கெட்டும். விஜய் சர்மாவும் நல்லா போட்டுதர 3 ஓவருக்கு 44 ரன் ஒரு விக்கெட்டு. ஆனால் யாருமே வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் ஸ்ட்ரைக் பண்ணவே இல்லை. துஷார் தேஷ்பாண்டே இம்பாக்ட் வேறு யூஸ் பண்ணியிருந்தாங்க, 3 ஓவருக்கு 34 ரன், எந்த விக்கெட்டுமே எடுக்கல. யஷ்ராஜ் பஞ்சா எக்ஸ்பென்சிவாக இருந்தார், 2 ஓவருக்கு 29 ரன்னும். ரவீந்திர ஜடேஜாவும் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார், 2 ஓவருக்கு 28 ரன்னு, எந்த விக்கெட்டுமே எடுக்கல 2 பேருமே. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஜிடி வந்துட்டு ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அடுத்த என்ன மேட்ச்னா ஃபைனல்ஸில் ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸு. இது நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜிடிக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஜிடி வந்துட்டு அந்த ஸ்டேடியத்திலே பயங்கரமாக ஆடுறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் யார் அவங்களுடைய செகண்ட் ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுவாங்க, ஆர்சிபியா ஜிடியா? ஸோ ஆர்சிபி வந்துட்டு ஒரு வேளை லிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேக் டு பேக் டைட்டில் ஆகிடும். ஸோ அவங்க வந்துட்டு சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி அந்த லீக்கில் ஜாயின் பண்ணுறாங்க ஆர்சிபி. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செகண்ட் டைட்டிலும் வந்துடும். ஸோ யார் ஜெயிப்பா, யார் வந்துட்டு இந்த ஃபைனலுக்கான கண்டெண்டரு, யார் சாம்பியன் அப்படின்றத மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரலாம்.